புதிய மாதத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். நான் ஆண்டவருடைய சமூகத்திலே உட்கார்ந்து ஆண்டவரே வாட் ஐ ஹாவ் டு ஸ்பீக் ஆன் என்று நான் கேட்டுக்கொண்டு இருந்த பொழுது God pushed me one word back from the last month. ஒரு போன மாதத்தினுடைய முந்தின வார்த்தைக்கு நேராக கர்த்தர் என்னை நடத்தினார். வாசிக்கலாம் மத்தேயு 5:5. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஐ ஸ்பீக் ஆன் மெனி டைம்ஸ். நிறைய வேளைகளில் செய்திகளின் இடையே நான் பேசியிருக்கிறேன். ஆனால் அதை தனிப்பட்ட ஒரு தலைப்பாக ஒரு மாதம் முழுவதும் பேசுவது ஆண்டவரே கடினமான ஒரு காரியம். ஏன்னா 2 பேர் தான் சாந்த குணம் உள்ளவர்கள்னு சர்டிஃபிகேட் வாங்கின ஆட்கள். ஒன்று பழைய ஏற்பாட்டின் நாயகனாம் தீர்க்கதரிசி மோசே. ஓகே, அவர் தான் சகல மனிதர்களிலும் சாந்த குணம் உள்ளவன். அடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னிடத்தில் வாருங்கள் நான் சாந்தமும் மனத்தாழ்மையும். என்னிடத்தில் வந்து நீங்கள் படிக்கணும்னா இதை தான் படிக்கணும், சாந்தமும் மனத்தாழ்மையும் தான் படிக்கணும் அப்படின்னு சொன்னார். அதனால் நான் 2 வாரத்தில் பிரசங்கத்தை முடிச்சிருவேனே, 10 நாள் போகணுமே, எப்படி போன ஆண்டவரே. அதனால் நான் தேவ பாதுகாப்பை பற்றி பேசுகிறேன்ட்டு ஐ சே நோ டு காட் அண்ட் ஐ மூவ்ட். பட் காட் அகெயின் ஷோ மீ த வேர்சஸ். மறுபடியுமாக ஆண்டவர் காண்பித்தார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சாந்தம் இச்சை அடக்கம் போதும். சாந்தம். ஐ cannot மூவ் again. I cannot say no to God. ஓகே, ஆவியின் கனிகள் தான் எல்லா நாளும் பேசுகிறோமே அப்படி சொல்லிவிட்டு again I moved. Again the Lord speak to me. Philippians chapter 4 verse 5. Philippians chapter 4. உங்கள் சாந்த குணம் மனுஷனுக்கு வெளியே தெரியணும்னா என்ன தான் தெரியணுமா? ஆஹா. ஓகே, so it did not stop me. God is again and again stressing me to talk on this topic. மறுபடியும் ஆண்டவர் என்னோடு கூட பேசும்படியாக இந்த வார்த்தையை போட்டார். Even I was not obedient. I told Lord, let me go into the Old Testament. பழைய பாட்டுக்கு கொஞ்ச நாள் போயிட்டு வரேன், புதிய பாட்டில் நிறைய பேசிட்டேன், அதனால் பழைய பாட்டுக்கு போயிட்டு வரேன்னா ஆண்டவர் இன்னொரு வார்த்தையும் போட்டார். வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இது எனக்கு முகத்துக்கு நேராக பேசுகிற மாதிரி இருந்துச்சு. தேவனுடைய மனுஷனே, ஆஹா, now the Lord is furious. ஓகே, நீயோ தேவனுடைய மனுஷனே, அது என்ன கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக எங்களை நோக்கி வருதுன்னு அர்த்தம். தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு நீதியும் எதை அடையணுமா? இது எனக்கு மிரட்டின துணியாக வந்துடுச்சு. நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடு. மற்றதெல்லாம் விட்டுரு, மற்றதெல்லாம் இப்போதைக்கு விட்டுரு. தென் ஐ ஹாவ் த கன்ஃபர்மேஷன், ஐ ஹாவ் டு ஸ்பீக் ஆன் திஸ். அதுக்கு பிறகு வேறு வழி கிடையாது. பழியை காட்டிலும் கீழ்ப்படிதலே உத்தமம், பழியை காட்டிலும். ஸோ ஐ எம் கோயிங் டு ஸ்பீக் ஆன் திஸ் டாபிக். இந்த தலைப்பில் நான் பேச போகிறேன். லெட்ஸ் ரீட் இட் இன் இங்கிலீஷ். Matthew chapter 5 verse 5. Children, Matthew 5:5. Blessed are the meek. Yeah, your papers, you wrote this, right? Some papers are with me, it will come to you, so no worries. Blessed are the meek, for they shall inherit the earth. To live a successful life on this earth, இந்த பூமியிலே ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் காண்பித்த ஒரு குணாதிசயம், த கேரக்டர் இஸ் மீக்னஸ், சாந்த குணம். அநேக நேரங்களிலே நாம் இதை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொன்னார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையும். அந்த மனத்தாழ்மையை தனியாக ஒதுக்கிட்டார். சாந்தமும் மனத்தாழ்மை. ஸோ ஹி மீன்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் ஃபார் திஸ். தட் வாஸ் மேட் மீ டு ஒர்க் ஆன் திஸ். அவர் சொல்கிறார், நான் மனத்தாழ்மையாக மட்டும் இருக்கணும்னா நம்ம ஹம்பிள்னஸை பற்றி பேசிடலாம்.
ஹியூமிலிட்டியை பற்றி என்ன செஞ்சிடலாம், பேசிடலாம். பட் ஹி சேஸ் ஐ ஆம் மீக் அண்ட் ஹம்பிள். நான் சாந்தமும் மனத்தாழ்மை. ஸோ சம் வெயிட்டேஜ், சில முக்கியமான மதிப்புகள், அழுத்தங்கள் இந்த சாந்த குணத்திற்கு கொடுக்கப்படுகிறது. நாம் சாந்தம்னாலே கொஞ்சம் அடக்கம் உள்ளவர்கள்ங்கிற அந்த பேரையே என்ன செஞ்சிட்டோம், அதான் நம்ம இதில் வரும். ரொம்ப சாந்தமானது அப்படின்னு சொல்லுவோம். எஸ்பெஷலி தமிழ் கல்ச்சரில் அது ஃபீமேல்ஸ்க்கே கொடுத்துட்டாங்க. அந்த பொண்ணு ரொம்ப சாந்தமான பொண்ணு அப்படிம்பாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் சாந்தமாக தான் இருக்கும். அதுக்கு பிறகு எப்படியோ, அது பிறகு பாக்கியவான்களா பாக்கியவதிகளாங்கிறது அது அவங்களுக்கு ஆண்டு தம்மை நாமே நிதானித்து அறிந்தால் ஓகே நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஜஸ்ட் இருக்க பாக்கியவதிகளாக இருக்கீங்களா, சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்கீங்க. பட் அதில் அது அந்த அர்த்தத்தையே சிலவால் என்ன நினச்சிட்டாங்கன்னா, சாந்த குணம்னா சும்மா அப்படி தங்களை தாங்களே வருத்தி கொண்டு தாழ்த்தி கொண்டு ஒரு ரைட்ஸுக்கும் ஃபைட் பண்ணாமல், எங்கள் ஊரில் சொல்லுவாங்க இந்த பேக்கு மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க. ஓகே, கொஞ்சம் திருநெல்வேலி உள்ளே போயிட்டிங்கன்னா பேக்லாண்டு மாதிரி இருக்கும்பாங்க. கன்னியாகுமரியில் என்ன லாங்குவேஜ்னு எனக்கு தெரியாது. முதல்ல சாந்தம்பாங்க, அதுக்கு பிறகு வெறும் மக்கு அப்படிம்பாங்க. ஓகே, ஸோ சாந்தம் இட்ஸ் ஆல்வேஸ் சீன் வித் அ லோவர் ஆட்டிடியூட். அது ரொம்ப தாழ்மையாக, சில மதிப்பீடுகள் குறைவாகவே பல நேரங்களில் அந்த வார்த்தையை நாம் பிரயோஜனப்படுத்துகிறோம். தட் இஸ் நோ பாசிட்டிவ் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் தட். அதற்கு நேர்மறையான எந்த அர்த்தமும் அதற்கு நாம் கொடுப்பதில்லை. மாறாக எதிர்மறையாக ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஒன்றுமே பேசாமல் எல்லாத்துக்கும் தலையாடிட்டு அப்படியே அமைதியாக போகணுங்கிற அர்த்தத்தை தான் இந்த சாந்த குணத்திற்கு நம் தலைமுறை நம்முடைய திருச்சபை கொடுத்திருக்கிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஓகே, இல்லைன்னா அது எப்படின்னா அது பொண்ணு அது சில்லாட்டை மாதிரி இருக்குதும்பாங்க. ஓகே, சில்லாட்டன்னா சென்னை பக்கம் உள்ளவங்களுக்கு புரியாது, இந்த பக்கம் உள்ளவங்களுக்கு புரியும். அந்த பனை மரத்தில் மேலே ஏறினா வலிச்சு எடுத்து அந்த சத்தம் போடுறதுல இந்த சில்லாட்டை தான், அதுதான் அதை உருவி எடுப்பாங்க. ஸோ சாந்த குணத்துக்கு ஆப்போசிட்னா அதுதான் சொல்லுவாங்க. பட் ஐ see the word of God something is different. Meekness doesn't seem to have positive connection. ஒரு நேர்மறையான கனெக்ஷன் இல்லாததை நாம் பார்க்கப்படுகிறோம். எப்பொழுதும் ஒரு பலவீனத்தோடு அது கலந்திருப்பதை பார்க்கிறோம். ஒரு பலத்தின் அடையாளமாய் இதை நாம் காண்பதில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சாந்தமும். தட் மீன்ஸ் ஜீசஸ் இஸ் வீக்? நெவர். ஆண்டவர் சொன்னார், அந்த நரியிடம் போய் சொல்லுங்கள். நரி, ஆஹா, சாந்த குணம் உள்ளவர் இப்படி பேசுவாரோ? விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ளும்படி வழிகாட்டினவன் யார்? Such a wonderful words, warning words in the Bible. ஆகையால் இது நாம் அர்த்தம் கொள்ளுகிறபடி அல்ல. ஸோ மீக்னஸ் இஸ் நாட் த வீக்னஸ். சாந்தம் என்பது பலவீனம் அல்ல. கிரேக்க வார்த்தையிலிருந்து தான் இந்த சாந்த குணம் என்கிறதை எடுத்திருக்கிறார்கள். The meekness comes from the Greek word. அதற்கு அர்த்தம் கிரேக்க பதத்திலே the power under control, கட்டுப்பாடான வல்லமை என்பது தான் அதனுடைய அர்த்தம். ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்ற பலன், ஆனால் அது ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. ஸோ அவர் பவர் கண்ட்ரோல்டு பை காட், தட்ஸ் கால்ட் மீக்னஸ். நம்முடைய பலம் கர்த்தருடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்குமேயானால் அதற்கு பெயர்தான் சாந்தம். நம்முடைய காரியங்கள் கர்த்தருடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்குமேயானால் அதற்கு பெயர் சாந்தம். நம்முடைய ஆசீர்வாதங்கள் கர்த்தருடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்குமேயானால் our blessing and our lifestyle, if it is controlled by God, that's the meaning of meekness, that we are controlled by God. Meekness nothing to do with the weakness. பலவீனத்தோடு அதை பொருத்தி பார்ப்பதற்கென்று ஒன்றுமில்லை. இட்ஸ் அ கண்ட்ரோல்டு ஸ்ட்ரென்த். கட்டுப்பாடு உள்ள ஒரு பலனாக
தட்ஸ் கம்ப்ளீட்லி சரண்டர் டு காட். தேவனிடத்தில் 100% அர்ப்பணித்து அவரால் கட்டுப்படுத்தி நடத்தப்படுகின்ற ஒரு வாழ்க்கைக்கு பெயர்தான் சாந்தம். இட்ஸ் கம்ப்ளீட்லி கண்ட்ரோல் பை காட், 100% லெட் பை காட். தேவனால் நடத்தப்பட்டு அவரால் கட்டுப்படுத்தப்படுகின்றதற்கு பெயர்தான் சாந்தம். ஆதி நாட்களிலே சாந்த குணம் ஒரு கட்டுப்பாடுள்ள குதிரைக்கு ஒப்பிடப்படுகிறது. இட்ஸ் அ டேம்டு ஹார்ஸ் என்று சொல்லுவார்கள். நீங்கள் எந்த ஒரு வாகனத்தை வாங்கினாலும் அதனுடைய குதிரை திறன் என்ன என்று தான், வாட் இஸ் த ஹார்ஸ் பவர், அதனுடைய வேகம், அதனுடைய வேகத்தை குதிரை, அதனுடைய ஹார்ஸ் பவர் எவ்வளோன்னு தான் கேட்பாங்க. அது எவ்வளோ வேகத்தில் போகும், அதனுடைய வல்லமை என்ன, அதனுடைய பலன் என்பதை வாட் இஸ் த ஹார்ஸ் பவர் என்று சொல்லி தான் எல்லா வாகனங்களிலும் எல்லா உந்து வாகனங்களிலும் பயன்படுத்தப்படுவதை பார்க்கிறோம். அதே போல் ஏனென்றால் குதிரை வேகமாக ஓடக்கூடியது, பலமாக ஓடக்கூடிய வல்லமை படைத்தது. ஆனால் அந்த குதிரையினுடைய ஓடும் திறன் ஒரு கயிற்றினால் கட்டுப்பாடு செய்யப்படுகிறது. அப்படி தானே? மூக்கில் ஒரு கயிறை போட்டு கையில் பிடிச்சிருக்கிற ஒரு கையில் தான் குதிரையின் வேகத்தினுடைய கட்டுப்பாடு இருக்கிறது. ஸோ த ஹார்ஸ் இஸ் கண்ட்ரோல்டு பை த பிரிடல். ஹார்ஸ் கேன் ரன் ஃபாஸ்ட் than any other animal. That's why we calculate all the engine power in horsepower. ஆனால் it tamed, அது கட்டுப்பாடுபடுத்தப்படுகிறது. அதில் ஏறி இருக்கிற ஒருவர் அதன் மூக்கிலே போடுகிற அந்த மூக்காங்கயிற்றினால் அந்த குதிரையினுடைய வேகத்தை கட்டுப்படுத்துகிறார். அதை எப்படி அசைத்தால் அது வேகமாக செல்ல வேண்டும் என்றும், எப்படி அசைத்தால் அது மெதுவாக செல்ல வேண்டும் என்றும், எப்படி பிடித்தால் அதை நிறுத்த வேண்டும் என்பது குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவர் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறார். அதே போல பரிசுத்த ஆவியானவர் நம்மை அபிஷேகப்படுத்துவது மாத்திரமல்ல, நம்முடைய பிடி அவருடைய கரங்களிலே இருக்கிறது. எப்பொழுது ஓட வேண்டும், எப்பொழுது மெதுவாக பிரயாணிக்க வேண்டும், எப்பொழுது காத்திருக்க வேண்டும் என்று முழுவதுமால் கர்த்தரால் கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வோமேயானால் அதற்கு பெயர்தான் சாந்தமுள்ளவர்கள். So we are under the control of the Almighty God. தேவனிடத்தில் அர்ப்பணிக்கப்பட்டு 100% தேவனால் கட்டுப்படுத்தப்படுகின்ற ஒரு வாழ்க்கைக்கு பெயர்தான் சாந்தமுள்ள ஒரு வாழ்க்கை. இந்த குதிரை பெரிய காரியங்களை செய்ய முடியும் அதனுடைய பலத்தினால், அது கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும் வரைக்குத்தான். The horse can now channel its massive strength to something constructive. குதிரையை சரியான கட்டுப்பாட்டிற்குள் அந்த குதிரை வீரன் வைத்திருக்கும் பொழுதுதான் அது பல வெற்றிகளை குவிக்க முடியும். அது தாறுமாறாக ஓட முடியாது. குதிரை பந்தயத்திலே, ரேஸ் ஹோஸிலே குதிரைகள் ஓடும் பொழுது குதிரைகள் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற லைனில் தான் ஓடணும். அந்த லைனில் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது குதிரை வீரனுடைய வேலை. ஆகையால் குதிரை ஓட்டத்தில் அந்த குதிரை ஓடும்போது அந்த குதிரையின் மேலே பணம் கட்டுவாங்க. இந்த குதிரை சரியாக ஓடி சரியாக என்ன செஞ்சிடும், வந்துடும். ஏனால் குதிரைக்கு வேகம் உண்டு. அதன் மேல் ஏறி இருக்கிறவன் நிச்சயமாக அதை என்ன செய்வான், சரியான பாதையிலே சரியான வேகத்திலே ஜெயத்திற்கு நேராக நடத்தி விடுவான் என்று சொல்லி அதன் மேல் ஏகப்பட்ட கட்டணங்களை கட்டுவார்கள். அதான ரேஸ் கோர்ஸில் நடக்கு. அதே போல் நாம் பலமுடையவர்கள். தேவன் நமக்கு பலவீனமான ஆவியை தரவில்லை, பலமுள்ள ஆவியை என்ன செய்திருக்கிறார், தந்திருக்கிறார். ஆனால் அந்த பலத்தை அவர் தம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறார். அந்த பலன் தேவனால் சரியாக ஆளுகை செய்யப்படும் பொழுது தேவனுக்கென்று பெரிய காரியங்களை நாம் செய்ய முடியும். நாம் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அதனால தான் the meek person is not the weak person. சாந்த குணமுள்ளவர்கள் பலவீனமானவர்கள் அல்ல. It's a person's strength controlled by God.
அவனுடைய பலன் கர்த்தருடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்கிறது. இப்போ இந்த குதிரைக்கு பிரிடல் மட்டும் இல்லைன்னு வச்சு எங்கள் தாறுமாறாக ஓடிச்சுன்னா என்ன நடக்கும்? கழுதைக்கு கிறுக்கு பிடிச்சிட்டுன்னு சொல்லுவோம், அப்படி தானே? அது எங்கே ஓடுதுன்னு தெரியாது, எந்த வீட்டுக்கு ஓடுதுன்னு கிடையாது, சரியான லைன் கிடையாது, எது நோக்கம் என்பது தெரியாது, எது தரிசனம் என்பது கிடையாது. அங்கும் இங்கும் என்ன செய்யும்? ஓடும். முடிவு எங்கேயாட்டு போய் மோதிக்கிட்டு நிற்கும். ஸோ இஃப் அவர் பவர், நம்முடைய வல்லமைகள் தேவனால் கட்டுப்படுத்தப்படாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையும் அழிவுக்கு நேராகத்தான் செல்லும். அழகுள்ள ஒரு குதிரை, பலமுள்ள ஒரு குதிரை, அது சரியான வீரனால் கட்டுப்படுத்தப்படாவிட்டால் அது அழிவை கொண்டு வரும். அழகான ஒரு வாழ்க்கை, தேவன் கிருபையாய் தந்த ஒரு வாழ்க்கை, ஏராளமான கிருபை வரங்களை தந்திருக்கிறார். நல்ல ஆசீர்வாதத்தை தந்து குடும்பமாக ஆசீர்வதித்திருக்கிறார். அது தேவனுடைய கட்டுப்பாட்டிற்குள் இல்லாவிட்டால் அது ஒரு அழிவை நோக்கி சென்றுவிடும். அழகு மாயை நிலை தேடாதே, அதை நம்பாதே, ஒளிந்திடுமே. அழகு மாயை நிலை தேடாதே, அதை நம்பாதே, மறைந்திடுமே. மரணம் ஓரால் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரை, வருவாய் தருணம் இதுவே. அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை, வருவாய் தருணம் இதுவே. அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. இந்த கர்த்தருடைய கட்டுப்பாடு தான் நிறைய பேருக்கு பிடிக்கல. மற்ற இடத்துலாம் போனால் உற்சாகமாக பிரசங்கம் பண்ணி உற்சாகப்படுத்துவாங்க. இங்கே உற்சாகமும் படுத்துவோம், மூக்கில் கொஞ்சம் கயிறு போட்டு இழுக்கவும் செய்வோம். அதுதான் பிடிக்க மாட்டேங்குது. மூக்கில் கயிறு போட்டு இழுக்கும்போது தான் குதிரைக்கு கொஞ்சம் வலிக்கும். அதனுடைய அர்த்தம் என்ன? நீ நிற்கணும்னு அர்த்தம். கொஞ்சம் நேரம் நீ என்ன செய்யணும்? இளைப்பாறணும், போதும் ஓடுறது, கொஞ்சம் நிறுத்திக்க அப்படின்னு அர்த்தம். கயிறு இந்த பக்கம் தூக்கி போட்டு அடித்தான்னா எவ்வளோ வேகம்னு அர்த்தம், நடுவில் அடித்தானா எங்கே போகிறான்னு அர்த்தம், ரைட் சைடு அடித்தானா எங்கே போகிறான்னு அர்த்தம். இத்தனையும் குதிரை வீரன் கைகளில் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை நம்மை படைத்த சர்வ வல்லமையில் தேவனுடைய கரத்தில் இருக்குமேயானால் அது ஜெயமுள்ள ஒரு ஜீவியமாக இருக்கும். இல்லை கவனிங்க, we have electricity. Electricity also has power, right? இங்கே கரண்ட் இருக்குது, பவர் இருக்குது, அப்படி தானே? ஆங்கிலத்தில் பவர்னு நினச்சா பவர் இருக்கான்னு தான் கேட்போம், அப்படி தானே? பவர் இருக்குதா போயிடுச்சா அப்படிங்க, பவர் இருக்குது. ஆனால் இந்த பவர் இங்கே பல விதமாக ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைக்கப்பட்டு இருக்கிறது. அது கட்டுப்பாடை மீறிச்சுன்னா அதுக்கு ஒரு பிரேக்கர் இருக்குது. அது எல்லாத்தையும் என்ன செஞ்சிடும்? சட்டுன்னு நிறுத்திடும். சட்டுன்னு என்ன செய்கிறோம் அப்படின்னா இது டேஞ்சரஸான சோனுக்கு போகுது, பவர் என்ன செய்யணும்? ட்ராப் ஆகிடணும் அப்படின்னு ஒரு சேஃப்டி வைக்க போய் தானே எல்லோரும் உள்ளே இருக்கும். அந்த கண்ட்ரோல் இல்லைன்னா என்ன செய்யும்? ஃபயர் ஆச்சுன்னா எல்லா 95% ஆஃப் த ஃபயர் ஆக்சிடென்ட் கம்ஸ் ஃப்ரம் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ். சரியான சர்க்கியூட்டு சரியாக கண்ட்ரோல் பண்ணலை, கண்ட்ரோலர்ஸ் இல்லை அப்படின்னா அது பேரழிவை உண்டு பண்ணும். அதே போல் சர்க்கியூட் ஆண்டவர் கையில் இல்லைன்னா அது பேரழிவை உண்டு பண்ணும். அந்த கட்டுப்பாடை தேவன் வைத்திருந்து அவருடைய கட்டுக்குள் நீ இருப்பாயே ஆனால் யூ டிஃபர்ன் தம் இன்சைட் த லார்ட். உன்னை கர்த்தருக்குள் காத்துக்கொண்டு யூஸ் த பவர் டு அக்கம்ப்ளிஷ் த காட்ஸ் பிளான். தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கென்று உனக்கு தந்திருக்கிற தாளந்துகளையும் உன்னுடைய பலன்களையும் நீ பயன்படுத்துவாயானால் நீ சாந்த குணம் உள்ளவன். நீ சாந்த குணம் எனக்கு உண்டு ஆண்டவரே, எனக்கு வசதி உண்டு, பட் ஐ கண்ட்ரோல் பை காட். எனக்கு திறமைகள் உண்டு, பட் ஐ கண்ட்ரோல் பை காட். ஐ வில் நாட் யூட்டிலைஸ் unnecessarily. ஐ வில் யூட்டிலைஸ் ஆஸ் பர் த காட்ஸ் அஜெண்டா. தேவன் என் வாழ்க்கையில வைத்திருக்கின்ற சித்தத்தை நிறைவேற்றும்படியாக எனக்கு தந்த தாளந்துகளையும் கிருபை வரங்களையும் நான் பயன்படுத்துகிறேன் என்று சொல்வீர்களானால் நீங்கள் சாந்த குணம் உள்ளவர்கள். நீங்கள் தான் நிலைச்சு நிற்பீங்க. யூ ஷல் இன்ஹெரிட் த எர்த். யூ ஷல் லிவ்
ஹாப்பி லைஃப் ஆன் தி எர்த். நல்ல கவனிங்க. அதனால் இந்த சாந்த குணம் என்கிறது ஏதோ ஒரு தாழ்மையான வாழ்க்கையோ பலவீனமான ஒரு வாழ்க்கையோ அல்ல. பலவான்கள் தேவனால் கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை சாந்த குணமுள்ள ஒரு வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து பலமுள்ளவராய் யோர்தானில் இருந்து வெளிவந்தார். வனாந்தரத்திலிருந்து அவர் வந்த பொழுது பயங்கரமான பலன் அவரை நிரப்பிற்று. ஆனால் முழுவதும் பிதாவின் கட்டுப்பாட்டினால் சொன்னார். பிதா எதை சொல்லுகிறாரோ அதை நான் சொல்லுகிறேன், பிதா எதை செய்ய சொல்லுகிறாரோ அதை நான் செய்கிறேன், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய அனுதின உணவாக இருக்கிறது என்று சொன்னார். கம்ப்ளீட்லி கண்ட்ரோல்ட் பை த ஃபாதர். பிதாவிற்குள் கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தபடியினால் தேவன் நமக்கு ரட்சிப்பை ஈந்தார். அந்த ஆண்டவர் தான் சொன்னார், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். மேக் பீப்புள் டீல் எவ்ரிதிங் வித் ஜென்டில்னஸ். சாந்த குணம் உள்ளவர்கள் எல்லாவற்றையும் சாதுரியமாக கையாள்வார்கள். பிள்ளைகளுடைய காரியங்கள், கோபத்தை உண்டு பண்ணுகிற காரியங்கள், டீல் இட் ஜென்ட்லி, ரொம்ப சாந்தமாக அதை கையாளுவாங்க. பிகாஸ் தே ஆர் கண்ட்ரோல் பை காட். அதிலேயே தெரிஞ்சிடும். அனுதின பிரச்சனைகள் வாழ்க்கையில் என்னாலும் பிரச்சனை வருதில்லை. பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையா? என்னாலும் பிரச்சனை தானே. சில்ட்ரன்ஸ் பிரிங் ப்ராப்ளம் எவ்ரி டே, சில்ட்ரன்ஸ் ஃபைட் வித் ஈச் அதர் எவ்ரி டே, அப்படி தானே. படுக்க போனால் அங்கேயும் சண்டை வருது. எல்லாம் முடிஞ்சாச்சு, விளையாட்டு முடிஞ்சாச்சு. அப்போது எல்லா அந்த நாளுக்குரிய அத்தனை காரியங்களும் செய்து ஆயாச்சு. கோ அண்ட் ஸ்லீப்னா அங்கே ஒரு வழக்கு இருக்கும். எப்படி டீல் பண்ணணும்? இந்த குடும்ப ஜெபம் பண்ணுற நேரம் வரும் பாருங்க, அப்போ தான் பிசாசு தலைவரிச்சு ஆடுவான். குடும்ப ஜெபத்தை வச்சே எத்தனை சண்டை வந்துச்சு தெரியுமா? வாரியா வரலையா? உனக்கு இப்போ தான் தூக்கம் வரும். இருக்கா இல்லையா? அதை எப்படி கையாளுறீங்க? ஆர் யூ ஹேண்ட்லிங் இட் வித் ஜென்டில்னஸ்? அங்கே தெரிஞ்சிடும் அந்த சாந்த குணம். கஷ்டத்தின் பாதையில் செல்லும் பொழுது, நெருக்கத்தின் பாதையில் செல்லும் பொழுது ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து, யூ ட்ரஸ்ட் காட், தேவனை எல்லாவற்றிற்கும் நம்பி சாதுரியமாய் கொண்டு சென்றாயோ, இல்லை என்றால் வெடித்து சிதறினாயோ. மேக் பீப்புள் ட்ரஸ்ட் காட். சாந்த குணம் உள்ளவர்கள் தேவனையே நம்பி இருப்பார்கள், கர்த்தரையே நம்பி இருப்பார்கள். அதுதான் சரியான பாராமீட்டர். நீ சாந்த குணம் உள்ளவன். என்ன வந்தாலும் நம்புவேன் என் மீட்பர் இயேசுவை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமா எவ்வளவு அன்பு கொண்டார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. கவலைகள் அதிகமாக நம்மளை ஆட்கொண்டுச்சுன்னா, when the anxiety increase in your life, that is a parameter you don't trust God. தேவன் மேல் நம்பிக்கை இல்லை என்பதை நாம் அங்கே
காண்பித்து விடுகிறோம். ஆசிக்கலாம். பவுல் என்ன சொல்கிறார் பாருங்க, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீங்கள் ஒன்றிற்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் ஒன்றையும் குறித்து, நமக்கு எவ்வளோ கவலை இன்னைக்கு ஆட்கொள்ளுது, அப்படி தானே? என்னாலும் கவலை தான் அப்படின்னா தேவன் மேலே நம்பிக்கை குறைஞ்சிட்டுன்னு அர்த்தம். ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்டுக்கு வரட்டு, கழுதை எவ்வளோ தூரம் போகுது பார்த்துடலாம். தட் இஸ் கால்ட் மீக்னஸ். தட் இஸ் ட்ரஸ்டிங் இன் த காட். ஸ்கூலில் டீச்சர் கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, பிள்ளைங்க படிக்கலாங்க. கர்த்தரை நம்புகிற பிள்ளை என்ன சொல்லலாம், ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் யாருக்கு தெரியப்படுத்துங்க? தேவனுக்கு என்ன செய்யுங்க? தெரியப்படுத்துங்க. வீட்டுக்காரர் அடங்க மாட்டிக்காரு, என்ன செய்யணும்? கவலைப்படாதிருங்கள், கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க. ஓகே, வீட்டுக்காரி அடங்க மாட்டேங்கிறா. ஓகே, ரெண்டையும் சொல்லிடுவோம், இல்லைன்னா பிரச்சனை ஆயிடுது. ஓகே, ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள். That's the power controlled by God. ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல், underline that word, no worry about anything, give it to God. தேவனிடத்தில் எல்லாவற்றையும் கொடுத்து விடுங்க. That's a life of meekness. அதுதான் சாந்தமுள்ள ஒரு வாழ்க்கை. I give everything to God. அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய், அற்புத நாதாவும் கரத்தில், அனைத்தும் உமக்கே சொந்தமென்று அன்பரே என்னையே தத்தம் செய்தேன். அனைத்தும் உமக்கே சொந்தமென்று அன்பரே என்னையே தத்தம் செய்தேன். எல்லாம் படம் அனைத்து கிறிஸ்துவுக்கு, அனைத்தும் கிறிஸ்துவுக்கு, எந்த அனைத்தும் அர்ப்பணமே, அனைத்தும் கிறிஸ்துவுக்கு, எந்த அனைத்தும் அர்ப்பணமே, என் முழு தன்மைகள் ஆவல்களோ அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மைகள் ஆவல்களோ அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் எண்ணம் போல அனைத்துமே, என்னை தடுத்திட யாரும் இல்லை. உம் சிலுவை அன்பை சந்தித்தேனே, நொறுங்கி விழுந்தேனே உம் பாதத்தில். உம் சிலுவை அன்பை சந்தித்தேனே, நொறுங்கி விழுந்தேனே உம் பாதத்தில். எல்லாம் அனைத்து கிறிஸ்துவுக்கே, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே, என் முழு தன்மைகள் ஆவல்கள், என் முழு தன்மைகள் ஆவல்களோ அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மைகள் ஆவல்களோ அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. 100% surrender to Lord. கர்த்தர் மேல் அர்ப்பணித்து, என்ன நடந்தாலும் அவர்தான், எது நடந்தாலும் அவர்தான், இன்னும் நான் நம்புவேன் என்று சொல்லுகின்ற வாழ்க்கை சாந்த குணமுள்ள வாழ்க்கை. ட்ரஸ்டிங் காட் இன் ஆல் சிச்சுவேஷன், எல்லா சூழ்நிலைகளிலும்
எல்லா குழப்பங்களுக்கு மத்தியிலும் போராட்டங்களுக்கு மத்தியிலும் கர்த்தரை நம்பியே வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை. The meek people commit their way to the God. சாந்த குணமுள்ளவர்கள் தங்கள் வழிகளை கர்த்தருக்கு அர்ப்பணித்து வாழ்கிறார்கள். ஆண்டவரே, நீர் எது உண்டு பண்ணினாலும் நீர் உண்டு பண்ணின வழியில் தான் நான் நடப்பேன். Commit, surrender to Lord. Roll everything to the Lord. துன்பங்கள், roll it over God. Burdens, பாரங்கள், roll it to God. Roll it away from you. உன்னிடத்துல தங்க விடாம கர்த்தர் மேல தள்ளிரு. தேவைகள், roll it to God. பண தேவைகள் நெருக்குகிறது, roll it to God. Trust God. தேவனை நம்புங்க. உலகத்தை நம்புறதை காட்டிலும், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். அது பழகணும். அப்பந்தான் அமைதலான ஒரு ஜீவியம் வாழ முடியும். யுவர் லைஃப், உங்கள் வாழ்க்கை, யுவர் இஷ்யூஸ், உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகின்ற சவால்கள், யுவர் ஃபைனான்ஸ், உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய குடும்ப காரியம், யுவர் ஃபேமிலி, உங்கள் பிள்ளைகள், குடும்ப காரியங்கள், ஆல் ரோல் இட் ஆன் ஹிம். எல்லாவற்றையும் கர்த்தர் மேலே வச்சிடணும். எல்லாம் எங்கே வச்சிடணும்? கர்த்தர்கிட்ட வச்சிடணும். இதை வைக்காமல் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? பிரதர், கர்த்தர்கிட்ட திருப்புங்க, கர்த்தர்கிட்ட திருப்புங்கன்னா கேட்க மாட்டாங்க. சொன்னால் கேட்க மாட்டேங்க பிரதர். மை காட், அப்படின்னா நம்ம கர்த்தருக்குள்ளே இல்லைன்னு அர்த்தம். முதல்ல என்ன செய்யணும்? நம்ம கர்த்தருக்குள்ளே இருக்கணும். இதெல்லாம் கர்த்தர் மேலே வச்சுட்டிங்கன்னா சேதங்கள் அணுகுவதில்லை. He will take care of everything. பேதுரு அதுதானே சொன்னார். 1 பேதுரு 5:7 வாசிப்போம். நல்ல கவனிங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் யார் மேலே வைக்கணும்? யூ ரோல் ஓவர் ஆல் யுவர் ஆங்ஸைட்டி டு காட். அவர் நம்மை விசாரிக்கிற தேவன். ஆண்டவர் விசாரிக்கிற சத்தம் கேட்கிறதோ? லாஸ்ட் வீக் நான் சொல்லி கொடுத்தேன், பிதாவின் சத்தம் எப்படி இருக்கும், குமாரனுடைய சத்தம் எப்படி இருக்கும் அப்படின்னு வசனத்தின் விளக்கத்தோடு கூட சொல்லி கொடுத்தேன். இட்ஸ் இன் யூடியூப், ஜஸ்ட் வாட்ச் இட். அவர் உன்னை விசாரிக்கின்ற சத்தம் கேட்கிறதோ? நீ பாரத்தை எல்லாம் கர்த்தர் மேலே வச்சிட்டியன்னா அவர் விசாரிக்கிற சத்தம் கேட்கும். நம்ம சுயமான திட்டம் போட்டான்னா அவர் விசாரிக்கிற சத்தம் கேட்காது. You just place everything to God. You can hear the voice of God. தேவ சத்தத்தை, தேவன் விசாரிக்கிறத you can feel it in your life. அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. தேவனுக்கு முன்பாக அமைதலான ஒரு வாழ்க்கை சாந்த குணம் உள்ளவர்கள் வாழ்வார்கள். அவருடைய சமூகத்தில் வாழ்ந்தோன்னா டென்ஷன் வில் கோ அவே. அழுத்தங்கள் போயிடும். ஆங்ஸைட்டி வில் கோ அவே. கவலைகள் போயிடும். அந்த காலத்தில் ஒன்றுமே கிடையாது, கர்த்தரை நம்பி தான் வாழ்ந்தோம். அந்த காலத்தில் சில வேளைகளை நான் உட்காந்து யோசித்து பார்ப்பேன். அந்த புக்கை இப்போ நான் தேடி பார்க்குறேன், என்னால் ஊரில் கண்டுபிடிக்க முடியல. இல்லைன்னா பிக்சர் எடுத்து கொண்டு வந்துடுவேன். கிராமத்துலலாம் ராப்பாடை சீட்டுன்னு ஒரு புக்கு உண்டு. ஒரு 4-5 பக்கம் சேர்த்து தச்சு வச்சுருப்பாங்க. அதில் அம்மா எழுதி தரணும், என் மகன் நேற்றிரவு பாடம் படித்தான் அப்படின்னு எழுதி தரணும். அதை கொண்டு நாங்கள் ஸ்கூலில் கொடுப்போம். அதுக்கு பிறகு தான் அது டைரியாக மாறிச்சு. அதுக்கு பிறகு தான் அது மெட்ரிகுலேஷனுக்கு வரும்போது பணக்காரங்க டைரி வாங்கிக்கிட்டாங்க. நம்ம பழைய பேப்பரை தச்சு ரப்பாடிச்சிட்டாக வச்சுருந்தோம். அதே மாதிரி கிராமத்தில் வாழ்கிற எல்லாருக்கும் மளிகை கடை புக்கு ஒன்று உண்டு. மளிகை கடை புக்கு ஒன்று உண்டு. எங்கள் கடைக்கு பக்கத்தில் உள்ளவர் சொல்லுவார், எங்கள் கடைக்கு பக்கத்தில் இருந்துச்சு, அவர் சொல்லுவார், எங்கள் புக்கை பார்த்துட்டு, உங்கள் அம்மாவுக்கு சம்பளமே 200 தான்டா, ஆனால் 400 பட்ஜெட் வருது அப்படிம்பார். 200 தான் என்ன செய்யுது மாத
சம்பளம். ஆனால் பட்ஜெட் எவ்வளோ வந்திருக்கு? 400 புக்கில் இருக்கடா, எப்படி அடைக்க போகிறாங்க அப்படின்னுட்டு. எங்கள் அம்மா மாதம் வந்த உடனே அதை கொண்டு அடைச்சிட்டு வருவாங்க. அவர் எழுதுவார், முன் பாக்கி 200 ரூபாய்ன்னு எழுதியிருக்கோம். அதுக்கு பிறகு அது கண்டினியூ ஆகும். அந்த 200 எப்போ அடைக்கப்படும் தெரியுமா? திடீர்னு கவர்மெண்ட்டு பொங்கலுக்கு போனஸ் கொடுக்கும், அப்போந்தான் அது அடைக்கப்படும். அப்போனா கையில் எவ்வளோ காசு இருந்திருக்குன்னு நினச்சி பாருங்கள். ஒன்றுமே கிடையாது, நத்திங். இன்றைக்கி நிலைமை அப்படி இல்லையா? இன்றைக்கி இருக்குது, ஆனால் புலம்பலும் கூடவே சேர்ந்து இருக்குது. புலம்பலே சேர்ந்துருக்கு. ஏன்னா கண்ணு மாறிட்டு என்ன ஆயிட்டு? கண்ணு மாறிட்டு. அப்போ ஒழுங்கா சர்ச்சைக்கு மணி அடிக்க உடனே உள்ளே போய் உட்காந்துருவான். ஏன்னா வேற யாரும் நம்பிக்கை கிடையாதுல்ல. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனே, கரங்களை நாம் பற்றி கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமனே, கரங்களை நாம் பற்றி கொள்வோம், ஜீவதேவன் பெண் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம், ஜீவதேவன் பெண் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம், மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும், மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பியே கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனே, கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமனே, கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஏன்னா கர்த்தருடைய சமூகத்தில் வாழ்கின்ற பிள்ளைகள் அமைதலான ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அவருடைய சமூகத்தில் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். Your sorrows shall turn into joy. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அதனால் இந்த சாந்த குண பிள்ளைகள் ஒன்று நினைப்பாங்க, என்ன நடந்தாலும் தேவ சித்தத்தின்படி தான் நடக்குது. என்ன நடந்தாலும் தேவ சித்தத்தின்படி தான். They trust the sovereignty of God. சேனைகளின் தேவனுடைய அவருடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே அவர் நடத்துவார் என்கின்ற அந்த சத்தியத்திற்குள் வந்து விடுவார்கள். Then they are living a meekful life. சாந்த குணமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள். பவுலதான சொன்னார் ரோமருக்கு, ரோமர் 8:28 வாசிப்போம். ரோமன் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் ம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. Everything is for good according to his purpose. நல்ல கவனிங்க, all things work together for good. எதுக்குன்னு தெரியாது, ஆனால் நடக்கும். நமக்கு தெரியாது, ஆண்டவரே இதெல்லாம் எதுக்கு எனக்கு நடக்கு அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம். ஆனால் அவர் நன்மைக்கு தான் ஓட்டுறாரு வண்டியை. குதிரையை கொஞ்ச நேரம் நிறுத்தினாதான் அது அடுத்தாப்புல ஒழுங்காக ஓட முடியும். நீ ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ரிசல்ட் கொண்டு வராது. ரிசல்ட் என்ன செஞ்சுறாரு? கொண்டு வந்துடாது. சில நேரங்களில் பவரை ஏற்றி இறக்குனா தான் ஒழுங்காக எல்லாம் வேலை செய்யும். அப்படி தானே? வாஷிங் மிஷின்னா அதுக்குரிய பவர் கொடுக்கணும், ஃப்ரிட்ஜுன்னா அதுக்குரிய பவர் கொடுக்கணும், அப்போ தான் எல்லாம் ஒழுங்காக வேலை செய்யும். ஃப்ரிட்ஜுக்குரிய பவரை கொண்டு வேறு எதுக்காட்டு கொடுத்தா எல்லாம் பீஸ் போயிடும், சர்னுட்டு போயிடும், அது ஒரு வீடே எரியும். அதனால் சில நேரங்களில் அவர் பிரேக் போடுறாரு,
சில நேரங்களில் ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாரு, சில நேரங்களில் ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாரு. சங்கீதக்காரன் சொல்கிறான், என் வாழ்நாட்கள்லாம் உங்கள் புஸ்தகத்தில் எழுதியிருக்கப்பா. அப்படி தானே? எல்லா நாட்களும் நான் எப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு சேர்த்தே எழுதியிருக்கார். நான் எப்போ பலவீனப்படுவேன், நான் எப்போ இருக்கணும், எல்லாத்தையும் எழுதியிருக்கிறார். வாசிக்கலாம். Psalms 139, 139 சங்கீதம் 16வது வசனம். All the days of my life written in your book. 139:16. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே, என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே, அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் அது உமது புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறது. உமது புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறதே. All the things are written in your book about me before I formed. சங்கீதக்காரன் சாந்த குணமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். புஸ்தகத்தில் எல்லாமே என்ன செஞ்சிருக்கு? எழுதியிருக்காண்டர். இன்னைக்கு என்ன நடக்கணும், நாளைக்கு என்ன நடக்கணும்னு எழுதியிருக்கு. இன்னைக்கு நான் ரெடியாக முடிய என் மனைவி என் கூட வருவான்னு எனக்கு தெரியாது, ஆனால் என் புத்தகத்தில் எழுதியிருக்கிறது டுடே சி வில் ஜாயின். ஓகே, இன்னைக்கு சர்வீஸ் முடிஞ்ச பிறகு இட்லி ரெடி ஆகணும் எனக்கு தெரியாது, பட் இட்ஸ் ரிட்டன் இன் த புக். ஈவன் சி டோன்ட் ஐ டிடன்ட் டெல் ஹர். Okay, after we finish we have dinner today. I welcome you everyone. Okay, கர்த்தர் நல்லவர். I don't know, but it's written. இது தேவனுடைய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என் ஊழிய பாதைகள் அவருடைய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் சாந்த குணமுள்ள ஒரு வாழ்க்கை. அதான் சாந்த குணமுள்ள. ஓகே, இப்படி இருந்துட்டோன்னா we will rest in the presence of God. தேவ சமூகத்தில் இளைப்பாறுதல் செய்வோம். பட எப்போ பார்த்தாலும் தொடு. இது சாந்த குணம் உள்ளதா? இது கண்ட்ரோல் இல்லாத கழுதை. இது அங்கேயும் இங்கேயும் ஓடும். அங்கே என்ன செய்வான்னு வெயிட். விடுமுறைக்கு போகணுன்னு பிளான் பண்ணியிருக்கோம். ட்ரோன் விழுத டம்முன்னு வெயிட். தேவன் நியமிச்சா என்ன செய்வோம்? போவோம். இல்லைன்னா இருப்போம். கூட கொஞ்சம் ஜெபம் பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் வேதம் வாசிப்போம், இன்னும் கொஞ்சம் பிரசங்கம் பண்ணுவோம். ஊரில் இருக்கிறவங்கள கர்த்தர் பூரண சுகத்தோடு காத்துக்கொள்வார். அவர் எப்போ திறக்காரோ அப்போந்தான் போக முடியும். ட்ரம்பே நினைச்சாலும் திறக்க முடியாது. மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரா, எதுக்கடா கை வச்சோம் அப்படின்னுட்டு. எல்லா அதிகாரங்களுக்கும் மேலான அதிகாரம் உள்ளவருடைய கரங்களிலே என்னுடைய வாழ்க்கை எழுதப்பட்டிருக்கிறது அல்லவோ. இளைப்பாறுதல் தரும் தேவா, கலைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, கலைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் என் தஞ்சம், சிலுவை sorrows and stress, துக்கங்களும் அழுத்தங்களும் என்னை நிரப்புகிற வேளையிலே நான் என்னை தேவனுக்குள் சாந்தப்படுத்தும்படியாக பாடுகின்ற பாடல். I always sing that, relax my Lord. என்னுடைய சமூகத்தில் இளைப்பாற பண்ணும் ஆண்டவரே. That's the strength. அதான் பலன். நல்ல கவனிங்க. கர்த்தருக்குள்ள சாந்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழுகிற பிள்ளைகள் மற்றவனை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. துன்மார்க்கன் வாழ்ந்திருக்கிறான், எனக்கு முன்பாக அக்கிரமம் பண்ணுகிறான், நல்லதானே இருக்கிறான்,
அப்படின்னு கவலையே பட மாட்டான். ஏன்னா அவன் அவன் புக்கை பார்க்குறான். ஆண்டவர் என்ன குறித்து என்ன எழுதியிருக்காருங்கிறத பார்க்குறானே தவிர அடுத்தவன் நினைக்கிறது கிடையாது, பார்க்குறது கிடையாது. பிரதர் அந்த சர்ச்சு அப்படி இருக்குது தெரியுமா பிரதர், அந்த சர்ச்சில் அப்படி லைட் போட்டிருக்காங்க பிரதர், நான் அதனால தான் பார்க்குறதே கிடையாது. நெவர். ஈவன் இன் மினிஸ்ட்ரி, ஊழிய பாதையில் கூட ஐ நெவர் காப்பி அதர்ஸ். If it is their call, let them do it. If it is their style, let them do it. But I look into my book, what is my style? என்ன குறித்து என்ன எழுதியிருக்கிறாரு, என் அழைப்பு என்ன எதுக்கு வச்சிருக்கிறாரு, அதை தான் பார்க்குறேன். ஏன்னா பவுல் சொல்கிறார் தீமோத்தியை பார்த்து, உன் ஊழியத்தை நிறைவேற்று, உன் ஊழியத்தை நிறைவேற்று. I did not lust at others ministry at all. மற்ற ஊழியங்களை ஒரு நாளும் இச்சித்தது இல்லை. No need. ஆண்டவரே, நான் தேவ பிள்ளையாக இருக்கிறேன், நமக்கு பயந்து வாழ்கிறேன், உடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன், என்னை விட பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கானே அப்படி நீ சாந்த குணம் உள்ளது நினைக்காது. ஏன்னா அது கர்த்தரை நம்பி இருக்கிறது. என் கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார், எனக்கென்று நடப்பவைகள் யாவும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடந்தே இருக்கிறது. அதாங்க சாந்த குணம், அதான் சாந்த குணம். நல்ல கவனிங்க, ஒரே ஒரு கதையை சொல்லி முடிக்கிறேன். அமெரிக்காவில் சார்ல்ஸ் என்கிற ஒரு மிஷினரி இருந்தார். 50 ஆண்டுகள் ஆப்பிரிக்காவில் ஊழியம் செய்தார். இருண்ட காண்டமாகிய ஆப்பிரிக்காவில் 50 வருடங்கள் ஊழியம் செய்து அவரும் அவருடைய மனைவியும் அமெரிக்காவுக்கு நியூயார்க்கு திரும்புகிறாங்க. கப்பலில் திரும்புகிறாங்க. பென்ஷன் கிடையாது, கையில் எந்த ரிட்டைர்மெண்ட் பணமும் கிடையாது, ஏன்னா மிஷன் எதுவும் கிடையாது. நல்ல ஆரோக்கியம் கிடையாது, ஏன்னா 50 வருஷம் ஆப்பிரிக்கா காடுகளில் என்ன செஞ்சிட்டாங்க, செலவழிச்சிட்டாங்க. நல்ல ஆரோக்கியம் கிடையாது, சுகம் கிடையாது. போய் கடுமையாக வேலை செய்கிறதுக்கு உடம்புல பலனும் கிடையாது. தே ஆர் ரிட்டையரிங். அப்படி அவங்க அமெரிக்காவுக்கு கப்பலில் திரும்பிக்கிட்டு இருக்காங்க. அதே கப்பலில் நியூயார்க்கினுடைய அதிபர் ரூஸ்வெல்ட்டும் திரும்புகிறார். அவரும் அதில் டெடி ரூஸ்வெல்ட் என்கிற அந்த அதிபரும் திரும்புகிறார். கப்பல் நியூயார்க்கிலே கரை வந்து சேர்கிறது. வந்து சேர்ந்த பொழுது பிரசிடெண்ட்டை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் மேலதாளத்தோட, நம்ம ஊரில் தலைவர் இறங்குறதுக்கே யார் வண்டியில் வந்தாலும் பெரிய ஆட்டம் பாட்டம்லாம் நடக்குது. அதே போல் அன்றைக்கி அமெரிக்கன் பிரசிடெண்ட்டை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கூட்டம், பெரிய மேலதாளம், பெரிய பேரடு. 50 வருஷம் ஊழியத்தை முடிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. ஒருத்தர் கூட இவங்களை வரவேற்பதற்கு வரவில்லை. ஒருத்தர் கூட யார் இவர்கள் என்று பார்ப்பதற்கு கூட ஆள் இல்லை. ஒரு பக்கம் இவங்க இறங்கி நிற்கிறாங்க, இன்னொரு பக்கம் பிரசிடெண்ட்டுக்கு பெரிய வெல்கம் பார்ட்டி. எல்லாம் முடிஞ்ச பிறகு மிஷினரி தம்பதிகள் அவங்களுடைய பழைய அப்பார்ட்மெண்ட்டில் ஒன்றில் போய் தங்கிட்டாங்க. அந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருந்த 50 வருட ஊழியத்தில் நின்ற சார்லஸ் மிஷினரிக்கு ஒரு சோர்வு வந்துட்டு, ஆண்டவரே 50 வருஷம் உங்களுடைய சமூகத்தில் நின்று உமக்காக பாடுகளை சகித்து ஆப்பிரிக்காவின் காடுகளில் உங்களுடைய சபைகளை கட்டி எழுப்பி நாங்கள் திரும்ப வந்திருக்கோம், நாங்கள் வீட்டுக்கு திரும்ப வந்திருக்கோம், எங்களை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு ஆளும் இல்லையே அப்படின்ட்டு அவருக்குள்ள தன்னை அறியாமலே 50 வருட அனுபவம் உள்ள தேவ மனுஷனுக்கு அந்த போராட்டம் வந்துட்டு அவர் மனைவிட்ட பார்த்து சொன்னாராம், இஸ் காட் பார்ஷியல்? ஒரு உலகத்தின் அதிபதிக்கே இவ்வளோ பெரிய வெல்கம் இருக்குது, நமக்கு ஒரு ஆள் கூட பார்க்கல அப்படின்னோடனே அந்த அம்மா சொன்னாங்களாம், போய் ஜோம் பண்ணுங்க அப்படின்னா, போய் ஜோம் பண்ணுங்க அப்படின்னாங்களாம். அப்போது இவர் போய் ஜோம் பண்ணாரா, ஆண்டவர்கிட்ட சொன்னாரா, ஆண்டவரே எங்களை யாருமே கனப்படுத்தலையாப்பா, இந்த வீட்டுக்கு நாங்கள் திரும்பி வந்த பொழுது எங்களை ரிசீவ் பண்ணுறதுக்கு கூட ஒரு ஆளும் இல்லையாப்பா,
நாங்கள் வீட்டுக்கு திரும்ப வந்திருக்கோமே, தெரிஞ்சவனாட்டு ஒருத்தன் வந்து எங்களை ரிசீவ் பண்ண வந்திருக்கலாமே, யாருமே வரலையப்பா. இன்னொன்று கொஞ்சம் நேரம் கழித்து ஆண்டவர் சத்தம் கேட்டுச்சான், நீ இன்னும் வீட்டுக்கே திரும்பலடா, உன் வீடு மேலே இருக்குது. யூ நாட் yet arrived to your home. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். உலகத்தின் அன்பு உங்களுக்கு இருந்தால் தெய்வ அன்பு உங்களுக்கு இல்லையேங்கிற வார்த்தையை ஆண்டவர் பேசினாராம். இல்லை கவனிங்க, அப்படி தானே? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15 வாசிப்போம். 1 யோவான். உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. This is not by the Father. God spoke to him face to face. நீனும் வீட்டுக்கே திரும்பலடா, நீனும் வீட்டுக்கே திரும்பலை, உன் வீடு மேலே இருக்கு. நீ மேலே வரும் பொழுது உனக்குரிய ஜீவ கிரீடம் உனக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். நல்ல கவனிங்க. கிரேவிங் ஃபார் வேர்ல்ட்லி ப்ளஷர். 50 வருஷம் இருந்த மிஷினரிக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு போய் மிஷினரியாக போனவருக்கே அந்த தாக்கம் இருக்கும்னா நமக்கும் வரும். கிரேவிங் ஃபார் வேர்ல்ட்லி ப்ளஷர், கிரேவிங் ஃபார் வேர்ல்ட்லி பிளெஸிங்ஸ் that will take you out of the meekness, out of the God's control. தேவனுடைய கட்டுப்பாட்டில் இருந்து உன்னை அது எடுத்துவிடும். பட் when you completely surrender to Lord, அவனுக்கு என்ன நடந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என் ஆண்டவர் என் தகப்பனாக இருக்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இந்த உலகத்தில் உள்ளது எல்லாமே அது கேட்டுக்கு நேராக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, போய்கிட்டு இருக்கு. என் தகப்பனோ என்னை ஜீவனுள்ள தேவனுக்கு நேராக, பரம ராஜ்யத்திற்கு நேராக, பரம வீட்டிற்கு நேராக என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. எல்லாரும் மின்னு படாமா. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. வருத்தம் பசிதாக மனதுயரம் அங்கே இல்லை. வருத்தம் பசிதாக மனதுயரம் அங்கே இல்லை. வெண்கிரீடம் வாஞ்சிப்பே, விண்ணவர் பாதம் சேர்வே. வெண்கிரீடம் வாஞ்சிப்பே, விண்ணவர் பாதம் சேர்வே. பரலோகமே பரலோகமே என் சொந்தமே என்று கொடாண்மே. ஓட்டத்தை ஜெயமோட நானும் ஓடிட அருள் செய்வார். எல்லா விசுவாசத்தோடு பாட. ஓட்டத்தை ஜெயமோட நானும் ஓடிட அருள் செய்வார். விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவேன், சோராது ஓடிடுவேன். விசுவாச பாதையில் சோராது நான் ஓடுவேன், ஆண்டவரே, சோராது ஓடிடுவேன்.
நம்பிக்கையா இயேசு என் நம்பிக்கையா இந்த பூமியும் சொந்தமல்ல இயேசு என் நம்பிக்கையா இந்த பூமி எனக்கு பூமியும் சொந்தமல்ல பரிசுத்த சிந்தையோட இயேசுவை பின்பற்றுவேன் இயேசுவை பின்பற்றுவேன் பரிசுத்த சிந்தையோட இயேசுவை பின்பற்றுவேன் இயேசுவை பின்பற்றுவேன் பரலோகமே பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. கரங்களை உயர்த்தி ஓட்டத்தை ஜெயமோட நானும் ஓடிட அருள் செய்வார். ஒரு நாள் விட்ட மாட்டாரு ஓட்டத்தை ஓடுவதற்கு தினமும் அருள் செய்வார் கைவிடாத ஆண்டவர் நானும் ஓடிட அன்றைக்குள்ள அப்பத்தை தண்ணீரையும் ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவர் விசுவாச பாதையில் விசுவாச பாதையை விட்டுறாத விசுவாச பாதையிலே சகலத்தை நன்மைக்கு ஏதுவாக நடத்துகின்றவர். ஓ thank you Lord, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். விசுவாச பாதையில் சோராதே ஓடிடுவே பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. ஓட்டத்தை ஜெயமுடன் நான் ஓடிட அருள் செய்கின்ற கர்த்தர் உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி கிறிஸ்துவினால் கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை, சாந்த குணமுள்ள ஒரு வாழ்க்கைக்கு நேராக கர்த்தர் இந்த நாளிலே நீங்கள் கொண்டு செல்லும்படியாக உடைய கரத்திலே ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆட்கொண்டு நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய என்னுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.